அந்த சனாதனம் இங்கே மொழி அடிப்படையிலும் பாகுபாடுகளை வளர்த்திருக்கிறது. பாகுபாடுகள் தமிழ் சொல்லு பாருங்க, அதுவும் வேறுபாடுகள் என்கிற சொல்லும் ஒன்றல்ல. வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. கருப்பு வெள்ளை என்பது வேறுபாடு, குட்டை நெட்டை என்பது வேறுபாடு, இட்லி தோசை என்பது வேறுபாடு. ரெண்டு அரிசியில் தான் செய்யறோம், அரிசியில் தான் செய்யறோம், ஒரே கண்டென்ட் தான், ஒரே ரா மெட்டீரியல் தான், ஒரே மூலப்பொருள் தான். ஆனா வேறுபாடு. ஏன்னா இது இட்லி, இது தோசை, இது வேறுபாடு. இந்த இட்லியை ஒருத்தர் உட்கார வச்சு இலையில சாப்பிடுன்னு சொல்றது, உனக்கு அப்படிலாம் உட்கார வச்சு இலையெல்லாம் போட முடியாது, கையேந்து இந்த ஒரு இட்லி வாங்கிக்க அப்படியே சாப்பிடு அப்படின்னு கையில போடுறது, இது பாகுபாடு. இட்லி தோசை என்பது வேறுபாடு. ஒரு மனிதனை நடத்தும் விதம் இருக்கிறதே, நடத்தும் முறை இருக்கிறதே, அதில் இருக்கிற உளவியல் இருக்கிறதே, அதில் இருக்கிற ஆதிக்க உணர்வு இருக்கிறதே, இதுதான் டிஸ்கிரிமினேஷன் பேர், பாகுபாடு. பாகுபாடு என்பதுதான் சனாதனம். இங்க இருக்கிற எவனுக்கு அதெல்லாம் புரியாது. இவர் சனாதன எதிர்ப்புங்கிறாரு, அப்புறம் ஏன் கோயில போய் கும்பாபிஷேகம் நடத்துறான்? கும்பாபிஷேகம் எங்க அம்மா நடத்துது, எங்க அப்பா நடத்துறான், என் அண்ணன் நடத்துறான், என் தம்பி நடத்துறான். என்ன அவன் கூப்பிடுறான், நீ கூப்பிட மாட்டேன், உனக்கு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது, உனக்கு பரந்த மனப்பான்மை கிடையாது, உனக்கு எப்போதுமே ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்கு, இவனெல்லாம் இங்க கூப்பிடக்கூடாதுன்னு. என் சொந்தம் பந்தம் என்ன கூப்பிடுறான், நான் போறேன். உணர்வுகளை மதிக்கிறேன், உணர்வுகளை மதிக்கிறேன். நான் போய் அப்பா என்ன எப்படியாவது முதல் மந்திரி ஆக்கு நான் சாமி கும்பிடல, என்ன எப்படியாவது பிரதமர் மந்திரி ஆக்கு அப்படின்னு நான் சாமி கும்பிடல, எனக்கு எப்படி 100 வயசு ஆயுள் கொடுன்னு நான் போய் சாமி கும்பிடல. எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சான் என்ன கூப்பிடுறான், ஐயா எங்க ஊர்ல நான் கோயில் கட்டி இருக்கிறேன், எவனையோ கூப்பிடுறது மேல உன்னை கூப்பிடுறேன், நீ வா, நீ வந்து தண்ணியை ஊத்து அப்படின்னு அவன் கூப்பிடுறான், நான் போறேன். உடனே இவனுக்கு வந்து அவனுக்கு அவனால புரிஞ்சுக்க முடியாது. இந்த அரசியல் எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை கிடையாது. இந்த அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மூளை உள்ளவன் எவனும் இல்லை. அவனுக்கு பார்த்து திருமாவளவன் தடுமாறுகிறாருங்கிறான், மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறான். ஏன்னா இந்த லீடர்ஷிப்பை எப்படியாவது டேமேஜ் பண்ணணுங்கிறத நோக்கம். திருமாவளவன் என்கிற தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு பலரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்றும் பண்ண முடியலையே, இவன்ட்ட என்ன ஆசை காட்டினாலும், என்ன வித்தை காட்டினாலும் எதுக்குமே ஏய்ந்து போகாத, இணங்காத, இசைவு கொடுக்காத ஒரு ஆளா இருக்கிறானே, அசைந்து கொடுக்காத ஒரு ஆளாக இருக்கிறானே. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை.